நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா சேல்ஸ் பண்ணிட்டு வந்த ரெசிபி தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயமும் சேர்த்து உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை பயிரை நல்லா முளைக்கட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டு சனா மசாலாவை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு 3 முட்டையும் இதே மாதிரி போட்டு திரும்ப சனா மசாலாவை போட்டு மூடி மல்லி இலையெல்லாம் தூவி மூடி லோ ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். இந்த சுண்டல் எத்தனை பேர் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லா சுருன்னு சூப்பராக இருக்கும். அந்த தாத்தா 2வது தெருவில் வர சவுண்டை கேட்டே ஓடிடுவோம்.